கடைசியாக வென்றது யார் என்று கேட்டீர்களானால், ஸோ மக்களே, வெல்கம் டு எபிசோட் 3. இன்னும் 2 கேம்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து 7th கேம். இந்த கேம் வந்து என்னென்னா பில்லோ ஃபைட்டு தான். இந்த பில்லோ ஃபைட் ரவுண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே 3 minutes டைம் இருக்கும். கண்ணை வந்து கம்ப்ளீட்டாக கட்டி விட்டுருவோம். அந்த 3 minutes டைமுக்குள்ளே வந்து எத்தனை பேர்த்த அந்த பில்லோவால் அடித்து அவுட் பண்ணுறாங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 3, 2, 1. அடிக்கிறான். அவுட் அவுட் அவுட். அவுட். ஒளே துளு. தலகாணி போச்சு இருக்கு. ஸோ மக்களே, 3 minutesல வந்து பார்த்துட்டீங்கன்னா 4 பேர்த்த வந்து அவுட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் வந்து கண்ணை கட்ட போகுது சூர்யா. 3, 2, 1 ஸ்டார்ட். அவுட். அதெல்லாம் சொல்ல முடியாது. நாலு பேர் அப்படியே இருக்கு. மக்களை என்னன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா 3 minutesல தலைமை வந்து ஒரே ஒருத்தர் தான் வந்து அவுட் பண்ணாங்க, அஜிய. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கண்ணை கட்ட போறது சச்சின். ரெடியா? எல்லாம் ஒவ்வொரு பிளேஸ் போங்க. 3, 2, 1 ஸ்டார்ட். லைட் 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 லைட். ஸ்டார்ட் பீசிங். அவுட். நீ என்னடா இதெல்லாம் ஸ்பைடர் பண்றான். முத்தாஸ். ஸ்டாப் தி மியூசிக். டைம் அப் டைம் அப். அங்கிட்டு வாடி வந்துருச்சுடா. அந்தலாம். ஸோ மக்களே, வீடியோக்காக அது இங்க ரத்தத்தை கொடுத்து விட்டார். நெக்ஸ்ட் வந்து யாரு? திலீப்பா. இவங்களா கால வச்சு கூப்பிட்டாங்க. ரெடி? 3, 2, 1 ஸ்டார்ட். அவுட் அவுட் அவுட். ஒருத்த அவுட் ஒருத்த அவுட். யாருன்னா சொல்ல மாட்டோம். போடும். அங்க இது
அங்க இது ஏய் ஸ்லாப் டைம் அப். 2 பேர் பாக்கி. ஸோ 3 மினிட்ஸில் தலைவன் வந்து 2 பேர்த்த அவுட் பண்ணியிருக்கான். சூப்பர். ரெடி 3 2 1 கோ. விளையாட போது தெரியல இப்போ தெரியும் சிரிச்சுட்டு சூரிய சரி நான்டா. ஐயோ வாங்கிட்ட வரதா மூஞ்சி மேலே ஒன்று. ஓ போச்சு. சரியா நடியா? கொஞ்சம் சேவரை கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சொல்லி போதுமா சாமி. சூர்யாவா லைட் அண்ட் டைம் அப். ஸோ மக்களே இவங்க 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து டைப்பில் இருக்கிறதுனால 2 பேருக்குமே 50 பாயிண்ட்ஸ். அண்ட் விஜய் ஆனந்தும் திலீப்பும் வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்து டைப்பில் இருக்கிறதுனால 2 பேருக்குமே வந்து 40 பாயிண்ட்ஸ். அண்ட் சூர்யாவுக்கு எந்த பாயிண்ட்ஸுமே இல்லை. ஓகே நெக்ஸ்ட் கேம் போவோமா? ஃபைனல் கேம், த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஸ்குவிட் கேம். ஸோ மக்களே நம்ம வந்து இந்த ஸ்குவிட் கேமோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் கேம் வந்து விளையாட போகிறோம். கேண்டி கேம் வந்து விளையாட போகிறோம். இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து டபுள் த பாயிண்ட்ஸ் வரும். புரியுதா? ஸோ இப்போ வந்து விஜய் வந்து 190 பாயிண்ட்ஸ், திலீப் வந்து 140 பாயிண்ட்ஸ், அஜித் வந்து 210 பாயிண்ட்ஸ், சூர்யாவும் சச்சினும் தான் வந்து ரீடிங் இருக்காங்க 230 பாயிண்ட்ஸில். ஸோ இதில் வந்து யார் வேணால் ஃபஸ்ட்டு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அண்ட் யார் வேணால் அந்த மிஸ்ட்ரி பாக்ஸை தூக்குறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. உனக்கு என்ன வந்திருக்கு? அந்த விஜயம் போடு. இல்ல அது போடக்கூடாது. ரெடி 3 2 1 கோ. கசக்கு சாங் கொய்யால காவி போட்டு போட்டுலாம். அதுல ஏதோ டேஸ்டா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுதான்டா கேமு. சுடுங்க அவங்க. You have been eliminated. ஐயோ உடைஞ்சிருச்சுடா. வா வா எடுத்து பூவா. ஆமா போச்சு. சர்க்கிள் தான் வின்னர். சர்க்கிள் கூட போலனா எலிமினேட்டர் தான். இந்த பொறுமையா பிரிச்சுட்டாலே போதும். ஆனா சர்க்கிள் உடைய மாட்டேங்குது. அஜி இருக்கான்டா. சைடுல புடிச்சு வரடா வந்துடா. அஜி இதுடா இது. சொன்னல போய் வரடா. முடிஞ்சா. சூப்பரா சூர்யா. நீதாம்ல. உனக்கு நான் ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் வாங்கி தரேன் சூர்யா. ஸோ மக்களே, இந்த 3 எபிசோடில் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாத்தையும் பட்டு
கடைசியாக வென்றது யார் என்று கேட்டீர்களானால் சூரிய பிரகாஷ் இல்லை, அஜித் குமார் அவர்கள் வென்று விட்டார். ஸோ இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் வந்து உங்களுக்கு தான். நீங்களே இப்போ பிரித்து பார்க்கலாம் உள்ள என்ன இருக்குன்னு. தருவான். இருங்க இருக்கும். Oh my god. அவ்வளோதான், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. 1000 ரூபா. சூப்பர். போதும் ப்ரோ, 1000 ரூபா போதும் ப்ரோ. டிக்கெட் போட்டு வந்தோம். டிக்கெட் போட்டு கிடச்சிச்சு. ஆமா.